ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் உத்தமராசா. இவர் யாருக்கு என்ன உதவி கேட்டாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் போய் உதவி பண்ணுவாராம். ஒரு நாள் அப்படி தான் உத்தமராசா நடந்து போய்கிட்டு இருந்துருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும் போல் ஒரு 20 வயசு மதிப்புள்ள ஒரு பையன் வந்து, ஐயா எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லையா உத்தமராசா என்ன பண்ணார், சரி வா அப்படின்னு அவர் கூட கூட்டு போய் அவர் ஒரு மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார். நுழைஞ்ச உடனே அங்கே உள்ளவங்க கேட்டிருக்கிறாங்க, ஐயா அந்த தம்பி யார் அப்படின்ட்டு. இவர் எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி வாங்கய்யா உக்காருங்கன்ட்டு இவருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, உக்காந்துருக்காங்க. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே போய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த பையனை கூப்பிட்டு உத்தமராசா போய் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவனும் சாப்பிட்டான், வயிறும் நிறைஞ்சிருச்சு. உத்தமராசா வந்து அந்த பையன்கிட்ட, தம்பியே எனக்கு சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் போடணும் போல் இருக்குது, நான் செத்த நேரம் தூங்கிக்கிறேன், நீ இங்கே தூங்குனாலும் தூங்கு, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அதை செய்யி, உன் பசியும் போன மாதிரி இருக்கும், வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும், இனிமே இந்த மாதிரி பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த பையனும் சரிங்க ஐயா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லி உத்தமராசா அதை நம்பி தூங்கிட்டார். நல்ல ஆழ்ந்த தூக்கம், உண்ட மயக்கம், நல்ல தூக்கம் வந்துருச்சு. ஒரே சத்தமாக இருந்திருக்கு மண்டபத்தில், புடுறா 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 புடுறான்ட்டு. உடனே லைட்டாக உத்தமராசாவுக்கு காதில் விழுந்திருக்கு, என்னமோ சலசலப்பு கேட்குதே அப்படின்னு லைட்டாக கண்ணை திறந்து பார்க்க மங்களா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. என்னடா எல்லோரும் ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு முழிச்சு பார்த்துருக்காரு. எல்லோரும் புடுறா 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 புடுறான்னு எல்லாம் ஓடுறாங்க. உத்தமராசாவும் எந்திரிச்சு யாரை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, யாரைப்பா பிடிக்கிறீங்க அப்படிங்க. ஐயா நீங்கள் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அந்த பையன் வந்து பொண்ணோடைய அறையில் போய் அந்த பொண்ணோட நகையை திருடிட்டு ஓடுறியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே உத்தமராசா போய் பார்க்குறாரு, அவன் ஓடுறான். அவனை உடனேவும் அவர் 4 பேர் பிடிச்சி அடித்து ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் போட்டிருந்த துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, வாயிலெல்லாம் ரத்தம், தலையிலேருந்து கண்ணு காது எல்லாத்தையும் விடாமல் அடிச்சிருக்காங்க. உள்ள ரத்தமாக இருக்குது, சரியான காயம். அவன் வாழ்க்கையில் திருடவே முடியாத அளவுக்கு அடித்து போட்டாங்க. சரி அவனை எங்கே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்துருக்காரு. பார்த்தவொடனே உனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு உத்தமராசாவுக்கு. அடடே இவனுக்கு வயிறார சாப்பாடை கொடுத்து ஒரு நிரந்தரமான வேலையும் கொடுக்கலான்னு நம்ம ஐடியா பண்ணி வச்சுருந்தோமே, அதை இந்த மாதிரி கெடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பையன்கிட்ட போய், ஏன் தம்பி நான் தான் உனக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தேன்ல, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு தானே நான் சொல்லியிருந்தேன், அதுங்களே ஏன் இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கேன், ஐயா என் வேலையே இதுதான், நான் இப்படி தான் நான் திருடி தான் என் உடம்பை வளர்த்தேன், என்னால் வேலைலாம் செய்ய முடியாது, என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னானான். சொன்னோடனே உத்தமராசா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு
காக்காவை முக்கி முக்கி தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி எடுத்தாலும் காக்கா என்றைக்குமே கொக்கா மாறாது. அது மாதிரி நீ உன்னை வச்சு நான் வேலை செய்கிறது வைக்கிறது, சரி பசியார செய்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட போல. சரி போ அப்படின்ட்டு கொண்டு போய் போலீஸ்காரங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாருக்கு எந்த உதவி பண்ணினாலும் நம்மளை எவனும் உத்தமன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காசு இருக்கிறவங்கிட்ட தான் நிறையா பொய் இருந்தாலும் அவன் சொல்கிறத நம்புவாங்க. காசு இல்லாதவங்கக்கிட்ட எவ்வளோதான் உண்மை இருந்தாலும் அதை எவனும் நம்ப மாட்டேன். அது மாதிரி தான் எல்லாரும் உத்தமமாக இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இதுதான் அர்த்தம்.